ஹாய்ங்க. ஈஸி அண்ட் டேஸ்டியான மட்டன் கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்க்கவே உங்களுக்கு டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும். சூப்பரா வந்திருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து நீங்க வந்து ஆனியன்ஸ வந்து நீல வாக்குல கட் பண்ண ஆனியன்ஸு, ஒரு 3 பச்சை மிளகாய். நான் வந்து 350 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கேத்த மாதிரி போட்டிருக்கேன். ஆனியன்ஸ வந்து நல்லா ப்ரவுன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வதக்கிக்கோங்க சாரி. அப்புறம் வந்து மட்டன் வந்து நான் ஆல்ரெடி மொளகாத்தூளும், மஞ்சத்தூளு, உப்பு போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சிருந்தேன். அத எடுத்து குக்கர்ல போட்டு, அதில இருக்க தண்ணி ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அத வந்து குக்கர்லயே வச்சு கொஞ்ச நேரம் கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து மிளகாத்தூளு, உப்பு, அதுக்கப்புறம் மல்லித்தூள் இது எல்லாமே போட்டு தக்காளி, ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி போட்டு குக்கர்ல வந்து கொஞ்ச நேரம் அத வதக்குங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு, குக்கர் மூடி போட்டு ஒரு 12 விசில் வர வரைக்கும் விடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த மட்டன் மசாலாவ போட்டுட்டு, மேல மல்லித்தூள் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அடுப்புலயே வைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க அத அடுப்புலயே வச்சு இது பண்ணுங்க. இதுல ட்ரிக் என்னன்னா, அந்த மட்டன வந்து நீங்க நல்லா வேக விடுறது தான். ஓவர் குக்கும் ஆகக்கூடாது, இதுவாவும் ஆகக்கூடாது. ரொம்ப சாஃப்ட்டா வெந்துருங்க மட்டன். அந்த மாதிரி இப்ப நான் சொன்ன மாதிரி குக் பண்ணீங்கன்னா, மட்டன் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் அண்ட் இதுவா வரும். அவ்வளோதான்.